பிரீத்தி, கிளம்பிட்டியா? போலாமா? இவ்வளோ நேரம் உனக்காக தான் வெயிட் பண்ணேன். நீ என்ன நைட்டு நான் வர்றதுக்குள்ளே தூங்கிட்ட? அவ்வளோ சீக்கிரத்துலேயே தூங்கிட்ட? மேடம் தான் பிஸியாக இருப்பியே, எங்கே போறியோ எங்கே வாரியேனே தெரியாது. ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டியே, ஃபோனும் எடுத்துகிட்டு போக மாட்டியே. ஆத்திர அவசரத்துக்கு நீங்களும் பண்ணி சொல்ல மாட்டீங்க. நாங்கள் வேறு யார்ட்டையாச்சும் கேட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. நேற்று பூரா அங்கேயே உனக்காக வெயிட் பண்ணி காலுங்க எடுத்துருச்சு, கண்ணுங்க எடுத்துருச்சு. அதான் வந்தோடனே தூங்கிட்டேன். நான் சாப்பிட கூட இல்லை தெரியுமா? வந்து இல்லை என்னை எழுப்பியிருக்கலாம்ல. இல்லை பிரீத்தி, நான் எழுப்பலான்னு தான் பார்த்தேன். நேற்று நான் வந்ததே லேட்டா. உங்கள் அண்ணனே சரியான கோவத்தில் என்னை திட்டி அனுப்பிச்சிட்டாரு. இனிமேல் ஒரு வாரத்துக்கு என் மூஞ்சிலே முழிக்காதே, என்கிட்ட பேசாதேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. நீயும் ஒருவேளை என்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு நினச்சிதான் உன்னை எழுப்ப கூட இல்லை. நீ சாப்பிடாதெல்லாம் எனக்கு தெரியாது பிரீத்தி. இல்லைன்னா உன்னை எழுப்பி சாப்பிட வச்சிருப்பல்ல. எனக்கு என்ன தெரியும், நான் தான் சாப்பிடல. பிரவீன் எப்படி பேசினா தெரியுமா? எனக்கு இன்னும் மனசு கஷ்டமாக இருக்குது. நல்ல வேளை நீயும் பேச மாட்டியோன்னு நினச்சேன், நீ பேசிட்ட. எங்கள் அண்ணன் கோவப்படுறான்னா அதில் நியாயம் இருக்குது. நீ பண்ணது அப்படி தானே பண்ணினேன். அதனால உண்மையாக கோவம் தான் வரும். பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன், வாங்கிக்க. அதுக்காக நானாக பேசாமல் இருக்க மாட்டேன். உங்கள் 2 பேருக்கு நடுவில் நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டல முன்னமே. இது உன்னோட வாழ்க்கை, நீ தான் முடிவெடுக்கணும். நீனே ரிஸ்க் எடுக்கலைன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? நீ வேணும்னா கல்யாணம் பண்ணாலும் சரி, கல்யாணம் பண்ணலைனாலும் சரி, நான் எப்போவுமே உன்னோட ஃப்ரெண்டு தான். எப்போவுமே உன் கூடவே இருப்பேன். உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படிலாம் நீ நினைக்காத சரியா? நீ என்னென்னு சண்டை போட்டியன்னா அது எப்படியே போங்க. நான் பேச மாட்டோம்னு நினைக்கிறேன். நான் பேசுவேன். இருந்தாலும் சின்ன வருத்தம் இருக்குது. ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லலையே, எனக்கு கூட பண்ணலையே. இத்தனை வருஷம் பழகிருக்கோம், ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாளே, எனக்கு கூட பண்ணலையே அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் அண்ணன் அதை விட ரொம்ப சங்கடப்பட்டார். இல்லை பிரீத்தி, புரியுது நீ பேசுறது. என்னோட சுச்சுவேஷன் அப்படி. ஐசோ, நீ அந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா நீனே கூட்டிகிட்டு போயிருப்ப தெரியுமா? ஓன்னு கண்ணீர் தண்ணி வளைஞ்சிருச்சு, ரொம்ப வலிச்சிருச்சு போல, பாவம். இப்போ சரியாயிட்டல்ல, சரி விடு. அப்புறம் பிரீத்தி, போனா கல்யாணத்துக்கு எல்லாரும் போகிறோமா என்ன? நாளைக்கு தானே அவள் கல்யாணம்? ஆமாம் பவி, போனாக்கு நாளைக்கு தான் கல்யாணம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தான் சொன்னாங்கல்ல. ஆனால் சொல்லலையே. சொல்லாமல் எப்படி போகிறது? சொல்லாமல் கல்யாணத்துக்கு போகிறது நல்லாவா இருக்கும்? அவள் எப்படி சொல்லுவா? அவளே மனசு சங்கடத்தில் இருக்கா, அதனால சொல்லாமல் இருந்திருப்பா. இருந்தாலும் நம்ம போகாமல் இருக்கா நல்லா இருக்குமா? வேறு சொந்தம் பந்தம்னா போகாமல் இருக்கலாம். ஆனால் நம்மலாம் ஒன்றா வேலை பார்க்குறவங்க, ஃப்ரெண்டு ஒன்றுக்குள்ள மண்ணா பழகியிருக்கா. நல்ல பொண்ணு வேற, அதனால போய் தானே ஆகணும். என்ன சொல்கிற? உங்கள் அண்ணன்ட்ட கேட்டு சொல்கிறியா? நான் போய் கேட்க முடியாது. பேசினா அதோட விட்டுட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நான் பேச மாட்டேன். நீனே கேட்டு சொல்லு. அண்ணனுக்கு இந்த சொல்லாமல் போகிறது அந்த மாதிரிலாம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படியே உனக்கு ஆப்போசிட்டாக இருப்பேன் இந்த மாதிரி விஷயத்துலலாம். நீ போகணும்னு நிற்கிற. அவன்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறான்னு தெரியலையே. நவீன் அண்ணன் வேறு இருக்காங்கல்ல, அவங்க ஏதாச்சும் சங்கடப்படுவா கேட்டா. சரி கேட்டு பார்ப்போம். சரி கேட்டுட்டு வா, போகலாம். போகாமல் இருந்தால் சங்கடமாக இருக்கும்ல. அவன் என்னதான் கஷ்டத்தில் இருந்தாலும் கல்யாணம் ஆக போகுது. நம்மளாம் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். யாருமே இல்லாமல் இருந்தால் அவளுக்கும் ஒரு மாதிரியாக இருக்காதுல்ல. நம்ம இருந்தால் கொஞ்சம் தெம்பாக இருக்கணும். ஒரு நாளாச்சும் நம்ம கூட இருப்போமே. சரி பவி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். பாவம் நாளைக்கு தனியாக இருப்பாங்க. நம்ம போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி போகலாம். உங்கள் அண்ணன்ட்ட சொல்லும்போது நான் சொன்னோம் சொல்லி சொல்லாத. நான் சொன்னோம் சொன்னினாவே வேணாம்னு சொல்லிடுவாங்க. உன் மனசில் பட்ட மாதிரி சொல்லி பிரீத்தி, ப்ளீஸ் பிரீத்தி. இல்லைன்னா வச்சுக்க உங்கள் அண்ணன் வேணாம்னு சொல்லிடுவாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ வா. சொல்லு பிரீத்தி, என்னமோ பேசணும்னு சொன்னியே, என்னாச்சு? என்ன விஷயம்? நைட் நடந்ததை பற்றி பேசணும்னு நினச்சேன்னா நான் அதை பற்றி பேச விரும்பலை. நீயும் அவளுக்காண்டி வக்காலத்து வாங்க வர்றாத சரியா? வேறு ஏதாச்சும் இருந்தால் பேசு, இல்லைன்னா கிளம்புங்க. ஏன்டா அதை பற்றி பேசுறதுக்குன்னா என்ன இருக்கிற வர சொல்ல போகிறாங்க? வேறு ஏதாச்சும் இருக்கும். ஆமாம் நவீன், வேறு விஷயம் தான் பேசணும். ஆனால் நீ எப்படி எடுத்துக்க வேண்டாம் தெரியல. உன்னையும் கூப்பிட்டுருக்க கூடாது, இருந்தாலும் வேறு வழி இல்லை. என்னோட சம்மந்தப்பட்ட விஷயமா? என்ன விஷயம்? இல்லை நவீன், உனக்கே தெரியும் போனால் உனக்கு எவ்வளோ பிடிக்கணும். நாளைக்கு அவளுக்கு கல்யாணம். நம்ம போகாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? எல்லாரும் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு நாளாச்சும் நம்ம அவள் கூட இருப்போமே. அதுக்கப்புறம் என்ன கஷ்டப்படாலும் எப்படி இருப்பாலும் யாருக்குமே தெரியாது. நாளைக்கு நம்ம போயிட்டு வந்துடலாமே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரீத்தி, உனக்கு என்ன லூசு பிடிச்சிருக்கா? போய் அவள் கல்யாணத்துக்கு போகணுங்கிற? நான் அதுவும் நவீன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. நவீன் மனசில் என்ன வலி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அவனை போய் கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிடுற. அப்படி இருந்தும் அவன் கல்யாணத்துக்கு நம்மளை கூப்பிடவே இல்லை. கல்யாணத்துக்கு யாராச்சும் போவாங்களா? சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு கூப்பிடாம போனாலே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இதில் நம்ம ஃப்ரெண்டு, அவங்க வீட்டு ஆளுகளே நமக்கு தெரிய கூட தெரியாது. நம்ம போய் நின்னா ஒரு மாதிரியை பார்க்க மாட்டாங்களா? அசிங்கமாக இருக்காதா? என்ன நினப்பில் நீ பேசிக்கிட்டு இருக்க? அவனே மனசுடைஞ்சு போய் இப்போதையும் கொஞ்சம் கொஞ்சம் தேறிக்கிட்டு வரேன். அவனை போய் கல்யாணத்துக்கு வா, இதுக்கு வான்னு. என்னன்னா அப்போ நான் தப்பாக கேட்டுட்டேன். கல்யாணத்துக்கு போகலான்னு தானே கேட்டேன். பாவம், அவள் எப்படி கல்யாணம் நமக்கு சொல்லுவா? அவளே சங்கடத்தில் இருக்காள். அவளுக்கும் நவீனை பிடிக்கும், அது நவீனுக்கும் தெரியும். இருந்தாலும் கல்யாணத்துக்கு நம்ம போயிட்டு வரலான்னு தான் கேட்டேன். நீங்கள் என்னமோ ரொம்ப ஓவரா பண்ணுறீங்க. நவீன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? போகணுன்னு தான் தோணுது. இருந்தாலும் அவளை பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால தான் அவாய்ட் பண்ணுறேன். நானே நினச்சேன் போகலான்னு. நல்ல வேளை நீங்களே கேட்டுட்டியே. பிரவீன், நம்ம போயிட்டு வந்துடலாமா? நவீன், பிரீத்தி தான் சும்மா புரியாமல் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. நீ என்னடா அவ கூட சேர்ந்து சரி போவோங்கிற? உன்னை மதிக்கவே இல்லைடா. அட்லீஸ்ட் உன்னையாச்சும் வந்துரு நவீன் அப்படின்னு ஒரு பேச்சுக்காச்சும் கூப்பிட்டால. எங்களை கூப்பிட வேணா ஓகே, உன்னையாச்சும் ஒரு பேச்சு கூப்பிட்டுருக்கலாம்ல. எப்படி பிரவீன் அவள் கூப்பிடுவா? அவள் மனசில் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். என் மனசுலேயும் அவள் தான் இருக்கா, அது ஊருக்கே தெரியும். இருந்தாலும் என்னை வேணான்னு சொல்லிட்டு வீட்டுக்காக கல்யாணம் பண்ணுறா. அவள் கல்யாணத்தில் நான் போய் நின்னா அவளுக்கு எப்படி இருக்கும், எனக்கு எப்படி இருக்கும்? அதனாலே அவள் கூப்பிட்டுருக்க மாட்டாள். ஆனால் என் மனசுக்கு தோணுது இந்த கல்யாணம் நடக்காதுன்னு.
அது எப்படிடா நடக்காமல் போகும்? ஆமாம், அந்த கல்யாணம் நின்று உன்னை மாப்பிள்ளையா வந்து உட்காருன்னு சொல்லி உன்னை தாலி கட்ட விடுவாங்களா? ஏன்டா நீ வேற இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? போவேணாண்டா. இவ தான் ஏதோ லூசு மாதிரி பேசுகிறான்னா நீ அவ கூட சேர்ந்து பேசாத. அங்கே போனீன்னா உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போகலைனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டா. போனால் பரவாயில்ல, கண்குளிர பார்த்துட்டாச்சும் வந்துடுவேனே. அவன் நல்லா இருந்தால் போதும். அவன் நல்லா இருந்தோம் சொன்னாலே எனக்கு போதும்டா. அந்த வார்த்தையை கேட்டாலே போதும்டா. போயிட்டு வரலாம்டா. ப்ளீஸ்டா பிரவீன், எனக்காக வாடா. உன் நல்லா இருக்குனா தான் நவீன் சொல்கிறேன், நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? டேய், நான் என்னடா கல்யாணத்தை தான்டா போகலான்னு சொன்னேன். அவள் கல்யாணத்தை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே மறந்துடுவேன்டா. நான் பழைய மாதிரி மாறிடுவேன்டா. ப்ராமிஸ்டா. சரி, நாளைக்கு இப்போ எல்லாரும் சீக்கிரம் கிளம்பிடலாம். எல்லார்ட்டையும் சொல்லிடுங்க சீக்கிரம் கிளம்பிட சொல்லி. இல்லைன்னா நம்ம கிளம்பி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். எங்கேயாச்சும் வேலை இருக்குன்னு போயிடுவாங்க சொல்லாமல் கொள்ளாமல். அந்த மாதிரி யாரும் போகக்கூடாது, நான் சொல்லிட்டேன். அப்பெல்லாம் அவள் போக மாட்டானா? நான் இருந்த கையோட கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ வரேன்னு சொன்னியல்ல, அதுவே எனக்கு போதும். சரி, சிவாவுக்கு ஃபோன் பண்ணணுமே, வருவாரா என்னன்னு தெரியலையே. வருவார், வராமல் எப்படி போயிடுவார்? அதே பிரீத்தி வராங்கல்ல, அதனால சிவா கண்டிப்பாக வருவார். யார் நவீன், நீங்கள் வேற? இல்லை, உண்மையை தானே சொன்னேன். ஆமாம், நல்லா சொன்னீங்க. போங்க. சரி, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். எங்களுக்கு மட்டும் வேலை இல்லை அக்கோ, எனக்கு தான் வேலை இருக்குது. அப்படியே போட்டுட்டு வந்தேன். இந்த பவிக்கு எவ்வளோ திமுரு பார்த்தியா? வந்து ஒரு வார்த்தை பேசுகிறாளா பேச மாட்டேங்கிறாளே. நான் சொன்னதை அப்படியே கடைபிடிக்கிற மாதிரி பேசாமல் இருக்கா. இவ்வளோ நாள் நான் சொன்னதை அப்படியே கேட்டுட்டா. இப்போ மட்டும் அப்படியே நிற்கிறா பாரு பேசாமல். ஒரு வார்த்தை வந்து பேசலாம்ல, பேசினா நான் பேசிடுமே, பேச மாட்டேங்கிறா. அவளே முதல்ல பேசட்டும். நான் தான் பேசக்கூடாதுன்னு சொன்னேன், இருந்தாலும் அவள் அப்படியே விட்டுட்டு போயிடுவாளா? அவ்வளோ திமுரு அவளுக்கு. இன்னைக்கு அழகாக வேற இருக்கா, பிளாக் ட்ரெஸ் போட்டு. பேசலான்னு தான் தோணுது, வேணாம். பிரவீன் என்னை பார்க்க கூட மாட்டேங்கிறாரு. பேசணும்னு ஆசையாக இருக்குது, இருந்தாலும் பயமாக இருக்குது. அவர் தானே பேசக்கூடாதுன்னு சொன்னார். பேசுவோமா? அப்படிலாம் என்ன திட்ட தானே போகிறாரு, வாங்கிக்கலாமே. சரி சரி, நமக்குள்ள இன்னும் ஈகோ பார்த்துக்கிட்டு நம்ம தானே அவளை பேசக்கூடாதுன்னு சொன்னோம். பேசாமல் நம்மளே பேசிடுவோமா? வேணாம் வேணாம். அப்புறம் நான் வாட்டுக்கு பேசி அவர் வாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் வேறு ஆஃபீஸுக்கு போயிட்டாருன்னா போச்சு. நம்பரையும் வேறு மாற்றிட்டு சொன்னார். அப்புறம் நான் என்ன பண்ணுறது? பிரீத்தியை கேட்டாலும் சொல்ல மாட்டான். வேணாம், அவளே வந்து பேசணும். அவன் மேலே தானே தப்பு. நான் கோவத்தில் அப்படி தான் சொல்லுவேன். அவன் தான் வந்து சாரி கேட்டு மறுபடியும் பேசணும். நைட்டு பேசினதோடு அம்புடுதேன். அதுக்கப்புறம் பேசாமல் இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நானும் வழிக்கு போய் பேச மாட்டேனே. போய் பேசலாமா வேணாமா எப்படி எடுத்து பாருன்னே தெரியலையே. இந்த பிரவீனோட ஐயோ, இதுக்கு தாண்டா லவ்வே பண்ணக்கூடாது. லவ் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்பப்பா. இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நின்னோம், நம்மளே அவள்கிட்ட போய் பேசிடுவோம். இந்த வம்பே வேணாம், நம்ம வாழ்க்கை கிளம்புறதே நல்லது. பிரவீன் ஒருவேளை நம்ம பேசுவோம் தான் இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே இருக்காரா? நம்மளே போய் பேசுவோமா? பேசுவோம். திட்டு தானே, திட்டுனா திட்டிட்டு போறாரு. கடவுளே, பேசவே கூடாது கடவுளே. நான் கிளம்புறேன். முதல்ல இங்கே நின்னோம்னா என் காலு தானா அவள்கிட்ட போயிடும். பிரவீன், எதுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறோம்? சொல்லுங்க, என்ன பக்கத்துலலாம் வந்து நிற்கிறீங்க? இல்லை பிரவீன், நீ பேச மாட்டியா என்கிட்ட? உன் மேலே தானே தப்பு. நீ தான் வந்து பேசணும். நான் எப்படி வந்து பேசுவேன்? நீனே பேசாமல் முறைச்சிக்கிட்டு நிற்கிற. இல்லை பிரவீன், நீங்கள் தானே பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதனால தான் பேசாமல் இருக்கேன். ஆமாம், நான் சொன்னதெல்லாம் அப்படியே கேட்டுட்டேன். இதை அப்படியே கேட்குறேன். அப்போ என் மேலே கோபம் போயிடுச்சா? ஆமாம், கோபம் அப்படியே போயிடும். நீ பண்ண வேலை அப்படி. உன் மேலே கோபமும் பட முடியல, உன்னை சேர்த்துக்கவும் முடியல. என் நிலமை அப்படி இருக்குது, என்ன பண்ணுறது? பவி, இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது சரியா? இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமேல் இந்த மாதிரி பண்ணியேன்னா வச்சுக்க, அவ்வளோதான். அந்த ஐஸுவை நம்பாத. நான் சொல்கிறத நீ கேட்கவே மாட்டேங்கிற. பிரவீன், நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஐஸ் இப்போ நல்லா மாறிட்டா. நீங்கள் அவங்க கூட பேசி பாருங்களே, அப்போவே தெரியும். அப்புறம் ஐஸுக்கு தங்கச்சி இருக்கா, ட்வின்ஸு போல் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. திவ்யா அவள் பேர், அவளும் நல்லா பேசுதா தெரியுமா? ஐஸ் அப்படிலாம் இல்லை, இப்போ மாறிட்டா. நீங்கள் பேசி பார்த்தா தெரியும், சரியா? சரி, நீ அவள் புராணம் பாடாத. அவளை பற்றி எனக்கு தெரியும், நீ புரிஞ்சுப்ப. சரி, நாளைக்கு சீக்கிரமே கிளம்பணும். நேற்று மாதிரி பண்ணியேன்னு வச்சுக்கவே, அப்புறம் நான் என்ன பண்ணுவோம்னே தெரியாது. எனக்கு என்னமோ கல்யாணத்துக்கு போகிறது பிரீத்தி சொன்ன மாதிரி தெரில, உன் ஐடியா மாதிரி தோணுது. நீ தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்ப. அவள் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டா. இல்லையே, நான் சொல்லலையே, பிரீத்திக்கு தான் தோணுச்சான். அவள் தான் சொன்னா, அதனால இங்கே வந்தோம். எனக்கு தோணியிருந்தா நான் வந்து கேட்டிருப்பேன்ல. நடிக்காத. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ தான் பார்ப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் திட்டுவேன்னு அவள் சொன்ன மாதிரி சொல்கிறேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? எப்படி தெரியும்? நீ இந்த மாதிரி லூசுத்தனமான வேலையெல்லாம் நல்லா பார்ப்பேன், அதனால தெரியும். பிரீத்தி எப்படி பேசுவா, எப்படி பண்ணுவா, இந்த மாதிரி நினைப்பா அப்படின்னு எனக்கு தெரியாதா? உன்னை பற்றியும் தெரியும், அவளை பற்றியும் தெரியும். அதனால தான் சொன்னேன், நீ தான் இந்த மாதிரி லூசுத்தனமான வேலை பார்த்துருப்பேன். சரி, போயிட்டு வரலாம். நான் வீணும் ஆசைப்பட்றேன். இல்லைன்னா கூட நான் வேணான்னு சொல்லியிருப்பேன். அவனுக்காண்டி அவன் சத்தியம் பண்ணியிருக்கேன்ல, அதோட எல்லாத்தையும் மறந்துடும்னு. அதனால தான். நவீன் அண்ணா என்னமோ கல்யாணம் நடக்காதுன்னு தோணுன்னு சொல்கிறாங்க. அப்படி நடந்தால் நல்லா இருக்கும்ல? ஒரு நேருக்கு கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல? அந்த மாதிரிலாம் நடக்குமா? 99.9% நடக்க வாய்ப்பே இல்லை. அந்த மீதியம் இருக்குல்ல 0.001%, அது வேணால் நடந்தாலும் நடக்கலாம், பார்க்கலாம். நடந்துச்சுன்னா
அப்பாடியோ, நவீன் அண்ணா மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை. நல்லா இருக்கும்ல, சரி பார்க்கலாம். இது ஆஃபீஸ், இப்படி பக்கத்தில் உரசுக்கு நின்னா எல்லாரும் ஒரு மாதிரி நம்மளை பார்த்துட்டு போவாங்க. சரியா, நம்ம தனியாக இருக்கும்போது இப்படி நின்றுக்கலாம். நீங்கள் கிளம்புறீங்களா? இவ்வளோ நேரம் ஒன்றுமே சொல்லலை, இப்போ மட்டும் சொல்கிறீங்க. இப்படி நின்று வச்சுக்கவே நான் வாட்டுக்கு முத்தம் கொடுத்துருவேன், ஓடி போயிரு. குடிப்பீங்க, அப்போ மட்டும் யாரும் பார்க்க மாட்டாங்களோ? பக்கத்தில் உரசுக்கு நிற்க மட்டும் எல்லாரும் பார்ப்பாங்களோ? ஆமாம், பார்ப்பாங்க தான். என்ன பக்கத்தில் நிற்கும் போது பார்த்தா பார்க்கட்டும்னு சொல்லிடல, அது மாதிரி தான் முத்தம் கொடுத்தாலும் பார்த்துட்டு போட்டோம். எப்படி வசதி. குடிப்பீங்க, கொடுக்க மாட்டீங்க. இடம் சும்மா இருந்தால் போதுமே வந்து பட்டா போட்டுருவீங்களே. ஆமாம், இது என்னோட ப்ராப்பர்ட்டி. நான் பட்டா போடாமல் வேற எவன் பட்டா போடுவேன்? இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சில்ல. அப்படியே பேசி என்னை மயக்கி வச்சுட்டியே. சரி, நானா எப்படி லவ் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. நான் மட்டும் என்ன நினச்சா பார்த்தேன். நான் என்ன இந்த லவ்வே பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அதிலே வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ணுறது, நவீன் கஷ்டப்படுறான் பாரு. அதை பார்க்கும்போது கூட நமக்கு புத்தி வரல. சரி பிரவீன், நான் கிளம்பட்டுமா? பிரீத்தி வேற முதல்ல போயிட்டா. இவன் நேரம் என்ன பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு இருப்பா. அப்புறம் பவி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன பிரவீன்? இன்னும் பக்கத்தில் வா சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லடி, சும்மாதான். என்ன சொல்லலாம், அங்கே போய் நின்றுட்ட. ஆமாம், நீங்கள் பண்ணுற வேலைக்கு உங்கள் பக்கத்தில் இருந்து நிற்பாங்களாக்க. இனிமேல் உங்கள் பக்கத்துலேயே வர மாட்டேன், போங்க. சரி, நீ பக்கத்துலனா வரலனா போ. நான் வேற யார்ட்டையாச்சும் கொடுத்துக்கிறேன். வாங்குறதுக்கு என்ன ஆளாக இருக்காங்க, அவள் நான் கொடுப்பேன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ வேற. ஓ அப்படியா? அப்படி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா நீங்கள் கொடுப்பீன்னு? இப்போ நிறைய பேர் இருக்கு போல, எனக்கு தான் தெரியல. நானே கூமுட்ட மாதிரி தெரியுறேன், அப்படி தானே? நீ தான் கொடுத்தா வேணாங்கிற, நான் என்ன பண்ணுறது? யார்கிட்ட கொடுக்கறது? அதெல்லாம் மொத்தமாக மூட்டை கட்டி வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நானே சேர்த்து வாங்கிப்பேன். நீ வாங்கிப்ப, அப்போ எனக்கு யாரை முத்தம் கொடுக்கறதுக்கு வேற எல்லாம் ரெடி பண்ணி கேட்டுமா? கொண்டே விடுவேன், நானே கொடுப்பேன். இப்போ அட்வான்ஸாக ஒன்று கொடுவே. எத்தனையும் தப்பு பண்ணிடல, அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடு. அது நேற்றே கேட்டிருந்தா தந்திருப்பேன், இப்பெல்லாம் தர முடியாது. போங்க, நான் போகிறேன். நழுவி போடி. ஆமாம், அப்புறம் வேறு என்ன பண்ணுறது? சரி போ பார்த்துக்கிறேன். என்ன ஒரு நாள் வசமாக மாட்டுவேன், அப்போ மொத்தமாக வச்சு செய்கிறேன். பார்க்கலாம். கொழுப்பு தாண்டி. என்னம்மா இங்கே வந்து நிற்கிற? உன்னை போன பக்கத்தில் தானே உட்காந்துரு, அங்கே இருன்னு சொன்னேன். அவள் பார்த்துக்கிட்டு இருன்னு நீ வாட்டுக்கு இங்கே வந்து நிற்கிற. இப்போ என்னடி, அவள் என்ன சின்ன பிள்ளையா தொலைஞ்சு போகிறதுக்கு? அவள் பற்றி கொஞ்சம் நேரம் தூங்குறன்னு சொல்லி தூங்கியிருக்கா. நான் கொஞ்சம் என்ன வெளியிலே வரக்கூடாதா? வெளியில் வர மாட்டேங்கிறீ, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா? அவள் எங்கேயாச்சும் போகணும்னு நினச்சிருந்தா எப்போ போயிருப்பா, பிடிக்காத கல்யாணத்தை பண்ணாமல். ஆனால் உங்கள் பேச்சை கேட்டு தானே கல்யாணம் பண்ணுறா. அவள் அப்படிலாம் எங்கேயும் போக மாட்டா. அவள் மேலே அப்படி நம்பிக்கை. அவள் உங்களுக்காக எல்லாம் செய்கிறா, தியாகம் பண்ணிட்டு. ஆனால் நீ இருக்கியே, சுத்தமாக நம்ப மாட்டேங்கிற பெத்த பொண்ணை கூட. எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, உன் மேலே தான் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. அதனால தான் உன்னை வெளியே விழாத்தாம வீட்டுக்குள்ளே வச்சிருக்கேன். நீ வாட்டுக்கு வெளியில் எங்கேயாச்சும் போகிறோம்னு ஏதாச்சும் கோல்மால் பண்ணி அவளை அனுப்பிச்சி விட்டுட்டேன்னா நீ அப்படிப்பட்ட ஆளுதே. அதுக்கு ஏதாச்சும் ஐடியா வச்சிருப்பேன் இந்த கல்யாணத்தை நிப்பட்டணும். ஆமாடி, ஏதாச்சும் பண்ண என்னால் முடிஞ்சிச்சுன்னா பண்ணி அவளை ஏதாச்சும் சொல்லி காப்பாற்றிட வேண்டி. என்னால் தான் முடியலையே, அதனால தான் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கேன். சத்த நேரம் வெளியில் விட மாட்டியே. எங்கே அவனை காண உங்கள் அண்ணனே? இல்லை, அண்ணன் ஏதோ வெளியில் போயிருக்காங்க. யாருக்கோ முக்கியமானவங்களுக்கு சொல்லலையா, விட்டு போச்சான். அதனால போயிட்டு போயிட்டாங்க. நல்லா சந்தோஷமா இருங்க கல்யாணத்தை பண்ணி வச்சு. ஆனால் கல்யாணம் பண்ணிக்க போகிறப்ப சந்தோஷமாவே இல்லை. பாவம் புள்ள இப்போதே நைட்டு பூரா தூங்காமல் அழுது இப்போதான் தூங்கியிருக்கா. அவளை நினச்சி பார்க்குறேன் கொஞ்சம் மறைச்சோம். நீனா பெத்தவ தானே? அதனால தாம்மா நான் அண்ணன் பையனுக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே நினைப்பா, நல்லது கெட்டதுனாலும் நம்ம ஓடி போய் பார்த்துக்கலாம். பக்கத்துலேயே வீடு கிட்டத்துலேயே வந்துட்டு போவா, எல்லாமே வசதியாக இருக்கும்ல. வெளியில் கட்டி கொடுத்துட்டு அவள் என்ன பண்ணுறாளோ ஏது பண்ணுறாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு நகையும் கூட வைப்பாங்க. ஓயாமல் கேட்டால் நம்ம போட்டுக்கிட்டே இருக்க முடியுமாம்மா? எல்லாம் யோசிச்சு தான் நான் பண்ணுறேன். நீ தான் புரியாமல் பேசிக்கிட்டே இருக்க. ஆமாம், டெய்லி உன் வீட்டுக்கு வந்து போகிறதுக்கும் நீ நகை நட்டு போடாமல் இருக்கிறதுக்கும் வசதியாக பார்த்து கட்டி கொடுக்குற. அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கவே இல்லை. சும்மா ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்காதம்மா. ஏதாச்சும் பேசினா அப்புறம் நமக்கு சண்டையும் வரும். ஆளுகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஒவ்வொருத்தெல்லாம் இனி வர ஆரம்பிச்சிருவாங்க. அவளை குளிச்சுட்டு சேலை ஏதாச்சும் கட்டிக்கிட்டு இருக்க சொல்லு, இல்லாட்டினா சுடிதார் கூட போட்டுக்கிறனாலும் போட்டுக்க சொல்லு. ஆளுக்கு வரும்போது மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு அழுகு மூஞ்சி மாதிரி இருக்காம அப்புறம் பிடிக்கலன்னு எல்லாரும் என்னை வந்து முக்கிய ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாடி, உன்னை வந்து கேட்பாக மொப்பாகனே இது பண்ணு. உன்னை பற்றி மட்டுமே அவளை பற்றி நினைக்காத. அவள் அதெல்லாம் நான் சொன்னால் கேட்டுக்குவா. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் என்ன ஏது நடக்குது, வேலை நடக்குதா என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். அதெல்லாம் மும்முரமாக தான் நடக்குது போல. ஆமாம், எங்கே உன் மருமை? அவன் ஆளே காணோம். ஏதோ ஃபோன் வந்துச்சு, பேசிட்டு அந்த ஸ்டோர் ரூம் பக்கத்தையும் போனார். ஏன் இப்போ அவரை தேடிக்கிட்டு இருக்க? சும்மா தான். ஏன் நான் கேட்கக்கூடாதா? இல்லையே, மருமனை கண்டாதே உங்களுக்கு ஆகவே ஆகாது, எரிஞ்செரிஞ்சு விழுதுவியே, பார்த்தாலும் பேச மாட்டியே. இப்போ திடீர்னு கேட்குறீங்களா? அதே திடீர்னு பாசம் முங்கிச்சா என்னன்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் திடீர்னு கேட்கும்போது நான் ஏன்னு கேட்கக்கூடாதா? சும்மா தான் கேட்டேன். திடீர்னு வேலை கிடச்சிருந்தனால திடீர்னு கல்யாணத்தை சீக்கிரம் வச்சுட்டியே, அதே எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. சொன்னால் நீ தெரிஞ்சுக்க மாட்டேன், என்ன எதுன்னு கேட்க மாட்டேன். அப்படிலாம் இல்லை அவர் மாறிட்டார் அப்படின்னு சொல்லுவியே, என்னத்துக்கு தேவையா? உண்மையா என்னன்னு போய் விசாரிக்கிறேன்னா ஷோரூம் பக்கம் போனார். போய் விசாரிச்சுட்டு வாப்போ. நல்லா நோண்டி என்னென்ன கேட்கணுமோ குறுக்கு கேள்விலாம் கேட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்து எனக்கு அப்புறம் சொல்லு. கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா பாரு. போகிறேன், நான் கேட்குறேன். டேய் மச்சான், நீ எதுக்குடா இப்போ இங்கே வந்த? உன்னை யாரா வர சொன்னது?
என்ன மச்சான், ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு ஃப்ரெண்டு வராமல் அப்புறம் யார் வருவா? நாளைக்கு தானே உன் கல்யாணம், அதனால தான் இன்றைக்கி அட்வான்ஸாக வந்துட்டு உனக்கு கூட மாட ஒத்தாசை ஏதாச்சும் பண்ணலாம்ல, அதான். எனக்கு கூட மாட ஒத்தாசையா நீ ஏதாச்சும் பண்ண போற? ஏன்டா கிட்ட நீ வேற விஷயமா தான் வந்துருப்ப, என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லடா ரவி, நேற்று கடைக்கு போயிருந்தேன்னா அப்போதைக்குன்னு பார்த்து திவ்யா பார்த்துட்டு ஒரே அழுக, பாவமாக போச்சுடா. என்ன பண்ணுறதுனே தெரியல. உன் அட்ரஸ் என்ன ஏதுன்னு கேட்டு ஒரே தொல்லை பண்ணிட்டாடா. நான் ஏதோ சமாளித்து வந்துட்டேன், அதை சொல்லலான்னு தான் வந்தேன். எப்படி என்னை ஃபாலோ பண்ணி வந்தானா கண்டுபிடிச்சிருவா. அடே என்னடா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக சொல்கிற? நேற்று உன் அட்ரஸ் கேட்டானா அப்போ இன்னைக்கு நீ ஏன் வந்தேன்? ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. வாட்டுக்க உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்து வந்துட்டானா என்னடா பண்ணுறது? காரியம் நடக்கும்போது நீ கெடுத்து விட்டுருவ போலையடா. நாளைக்கு காலையில் கல்யாணம், இன்னும் ஒரு நாள் அதுக்கு முன்னாடி அவள் வராமல் இருந்தால் நல்லதுடா. வந்தான்னா அவ்வளோதான், குடி கெட்டுச்சு. இல்லைடா, அவள் ஃபாலோ பண்ணிக்கிட்டான் வரல. நான் பின்னாடி பார்த்துக்கிட்டே தான் வந்து அட்ரஸை கொடுக்கலான்னு தான் நினச்சேன். பார்க்க பாவமாக இருந்துச்சு. சரி உன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஐயோ சாமி, நீ வாட்டுக்க ஈவு இறக்கப்பட்டு அட்ரஸை கொடுத்து தொலைஞ்சிடாதடா. நீ பண்ணது தப்பு தானே மச்சான், நான் அட்ரஸை கொடுத்து தானே ஆகணும். டேய் நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. அட்ரஸை கொடுத்துட்டியா இல்லையா? பேசுறதே சரியில்லையே. நீ என்னமோ கொடுத்துட்டான்னு தோணுது. சொல்லுடா, கொடுத்துட்டியா? ஆமாம் மச்சான், ரொம்ப அழுது கேட்டாங்களா, அதனால நான் கொடுத்துட்டேன். எனக்கே தெரியும்ல திவ்யாவை எவ்வளோ பிடிக்கணும். அவங்க அழுதா எனக்கு மனசு தாங்குமா சொல்லு. அதனால தான் கொடுத்துட்டேன். எதுக்குடா இப்படி பண்ணுனேன்? உனக்கு யார்டா கொடுக்க சொன்னது? என்ற ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்க வேணாமா? எதுக்கு கேட்கணும்? நீ பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன். பண்ணிவிட்டு நீ வாட்டுக்கு நைஸ் நாப்பில் வந்து நல்லா கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவேன். ஆனால் அவன் மட்டும் ஒன்னே நினச்சிக்கிட்டு வயிற்றுல குழந்தை வேற இருக்குது, அதையும் வச்சுக்கிட்டு கஷ்டப்படணும்ல. குழந்தை இல்லைன்னா கூட பரவாயில்ல, போயிட்டோம் நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருப்பேன் நான் அட்ரஸ்லாம் கொடுக்காம. ஆனால் குழந்தை வேற இருக்குல்ல, அதை பற்றி யோசிக்கணும்ல. அதனால தான் கொடுத்துட்டேன். நீனா ஒரு ஃப்ரெண்டாடா, நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குடா. ஃப்ரெண்டுனா என் ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டை காப்பாற்றணும், இப்படி காட்டி கொடுக்கக்கூடாது. என்னோட ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து ஒரு நல்லதுக்கு ஏதாச்சும் செஞ்சு தெரியாமல் இருந்தால் நான் காட்டி கொடுக்காம இருப்பேன். ஆனால் நீ அப்படிப்பட்டவன் இல்லையே, நீ இந்த கேடு கட்டவனாச்சே. தப்பு பண்ணிட்டு வந்து ஒளிஞ்சிருந்தா உன்னை காட்டி கொடுக்காம இருப்பேன்னா? நல்ல வேளை திவ்யாவை நானே பார்த்து சொல்லணும்னு சொல்லி யதார்த்தமாக கடையில் பார்த்து கேட்டால் நான் சொல்லிட்டு இப்போதே மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. அதே உன்ட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்பியே. இன்னும் 2 நாள் என்ன, இன்னும் ஒரு நாளில் உனக்கு கல்யாணம் ஆக போகுது. அதனால செட்டில் ஆகலாம் அப்படின்னு சந்தோஷமாக இருப்பில்ல. உன் சந்தோஷத்தில் மண்ணள்ளி போட நான் இருக்கேன்னு சொல்ல வந்தேன். ஏண்டா இதுக்குதான் என் கூட பழகுனியாடா? திவ்யாவை உனக்கு பிடிக்கும் தானே, ஏன் நீனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? இப்போவும் சொல்கிறேன்டா, அவன் மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு குழந்தை இருக்குது அது இருக்குன்னு நான் பார்க்கவே மாட்டேன். கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன்டா. என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்? வெளித்தோட்டத்தை பார்த்து லவ் பண்ணுறேன்னு நினச்சியா? நானா மனசை பார்த்து லவ் பண்ணுறாள்றா. அது ஏதோ தெரியாமல் பண்ண தப்புடா. அதுக்காக நீ இப்படியாடா இது பண்ணுவேன்? நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சே பார்க்கலடா. அட்ரஸை கொடுத்துட்டு நீ வாட்டுக்கு இங்கே வந்து என்கிட்ட எவ்வளோ தைரியமாக சொல்கிற. அவள் வரட்டும், வந்தால் அவளே என்ன பண்ணுறேன்னு பாரு. எப்படி சார் தான் நாளைக்கு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, எப்படி தடுப்பீங்க? தான் கேடு கட்டவனாச்சு. ஆள் வச்சு கூட ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணுவேன். என் திவ்யா வரமாட்டா, நானே ஏதாச்சும் பண்ணுறேன். இல்லாட்டா ஓன் திவ்யாவா? இது எப்பயிலேருந்து புது கதையால் இருக்குது? திவ்யா பற்றி எனக்கு தெரியும், உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் லேசாக நான் அழுது இப்படி கண்ணீர் விட்டு ஏதாச்சும் சொன்னேன்னு வச்சுக்கவே அப்படியே நம்பிடுவா. அவளை எப்படி தடுக்கணும்னு எனக்கு தெரியும். வேலையை பார்த்துக்க. சரி, அப்புறமா இஷ்டம். இவனை ஏதாச்சும் பண்ணணுமே. இவன் சும்மா அட்ரஸ் கொடுத்து வந்து நம்ம உசுரில் வாங்குறேன். ஒரு வேளை வந்துருவாளா இல்லை இவன் பொய் சொல்கிறானா நம்ம பயமுறுத்துறக்காண்டி? சரி பார்க்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இதுக்கு மேலே விட்டுற மாட்டேன். ஆத்தாடி, இவன் எப்படிப்பட்ட கேடு கட்டவனா இருக்கேன். சும்மாவே தண்ணி அடிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போகாம திட்டுறான்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானே. பிள்ளைய காதலிச்சுட்டு பிள்ளை வேற கொடுத்துருக்கானா? கேட்கவே ஒரு மாதிரியா இருக்கே. எப்போ யார்ட்டையும் சொன்னாலும் நம்ப மாட்டாங்களே. எப்படி சொல்கிறது? இவன் இருக்காளே புவனாட்ட சொன்னா இவன் எங்கடாச்சும் போறாளா, போய் தொலைய மாட்டேங்கிறாங்க. அம்மா பாவம் ஆட்டுக்குட்டி பாவம் சொல்லிக்கிட்டே இருக்கா. இங்கே பாரு, இவரெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என்னென்ன போகிறாங்க. யார் இந்த திவ்யானே தெரியல. இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுன்னு கூட எனக்கு தெரியல. கடவுளே ஏதாச்சும் ஒரு வழியை கட்டுப்பா. இந்த மாப்பிள்ளையே ஒய்யாரமாக பேசிக்கிட்டு இருக்காளாம். அவளை சொல்லணும், முதல்ல இந்த விஷயத்தை போய் புவனாட்ட சொல்லணும். அவட்ட சொன்னால் ஏதாச்சும் பண்ணுவாள்ல. அவள்கிட்ட எப்படியாச்சும் சொல்லி புரிய வைக்கணும். புரிய மாட்டா, சொல்லி பார்ப்போம். பிள்ளை அதுன்னு என்னென்னமோ பண்ணுதுங்க, தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறக்காக எப்படிலாம் பேசி பொழைச்சிக்குதுங்க. இது ஒன்றே இருக்கேன், வாய் பேச தெரியாது, ஒன்றும் தெரியாது. நம்மளை மட்டும் அப்படியே ஏற